என்னுடைய பாவம் பெருசு என்று நம்ம நினைக்க கூடாது. நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேனே, அந்த இடம்தான் மிகப்பெரிய பரிசுத்தமான ஒரு இடம் என்று நீங்க நினைக்கணும். பிசாசு சொல்லுவான், நீலாம் எவ்வளோ பெரிய பாவம் பண்ணியிருக்கிற தெரியுமா? நீ சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கிறியா? அடடடடா, முட்டி போட்டிருக்கிற மூஞ்சப்பாரு, நீ ஏன் ஜெபம் பண்ற? நீ என்ன வேலை பண்ணுன சொல்லியிருக்கிறானா? என்னங்க கரெக்டா சொல்றீங்களாங்க? சரி, இன்னைக்கு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு முட்டி போட்டா, நீ ஜெபம் பண்ண உட்காந்துட்டியா? உன் வண்டவாளம் தண்டவாளம்லாம் கிழிஞ்சு கிடக்குது. நீங்க சொல்லுங்க, என் பாவமோ அதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. நான் பரிசுத்தத்தில் பூரணமான தகப்பனுக்குள்ளே நான் நீந்தி கொண்டிருக்கிறேன், மூழ்கி நீச்சல் ஆழத்துல மூழ்கி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. பிசாசுக்கு நீங்க பதிலடி கொடுக்கணும், பிசாசுக்கு எதிரடி கொடுக்கணும். இயேசுகிட்ட வந்து பிசாசு பேசுறான் பாருங்க, அவனுக்கு எதிரடி கொடுத்தாரு, தலை தெரிச்சிட்டு ஓடுனா. நீங்க தான் பிசாசு பிசாசுன்னு பயப்படுறீங்களே, அதனாலதான் அவன் உங்களை கிடைச்சதுல ஒரு ஃபுட்பால் அப்படின்னு எடுத்துக்கிறான். பிசாசுக்கு நீங்க காலில் விளையாடுறதுக்கு ஃபுட்பால் இல்லை, அவன் உங்க காலுக்கு தான் ஃபுட்பால். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமேன்.